வெல்கம் டு நம்ம சவுத் இந்தியா. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கு தென்காசியில உள்ள தோரணமலை முருகன் டெம்பிள் தான் பாத்துட்டு இருக்கீங்க. இந்த மலையை நம்ம மேல பயணிச்சு போறதுக்கு 1100 படிக்கட்டுகள் பயணிச்சாதான் மேல போய் முருகனை பார்க்க முடியும். இந்த கோயில் வந்து 3 PM வந்து கீழே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சோ அதுக்கு முன்னாடி போனாதான் மேல போக முடியும். நம்ம ஆல்மோஸ்ட் 4:30 தான் போனோம். சோ அதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரீசன்ட் டைம்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா 3 PM தான் லாஸ்ட். சோ நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு பயணிச்சோம். இதான் நித்திய கல்யாணி அம்மன் டெம்பிள். ரொம்ப பழமையான ஒரு கோயில். நிறைய வரலாறுகள் இருக்கு. இந்த கோயில எக்கச்சக்கமான மூவிஸ் வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. நீங்க இப்ப பாத்துருக்கிறது கோயிலோட தெப்பக்குளம். இந்த இடத்துல வச்சுதான் நிறைய மூவிஸ் ஷூட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சூர்யா மூவியா இருக்கட்டும், விஷ்ணு விஷால் மூவியா இருக்கட்டும், சரத்குமார் மூவி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஹீரோஸோட மூவி வந்து இந்த இடத்துல ஷூட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு. இது கடையம் அப்படின்ற இடத்துலதான் அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த கோயிலோட தெப்பக்குளம் வந்து ரொம்ப ஹைலைட்டு. நீங்க பாத்துட்டு இருக்கிறது கோயிலோட பின் சைட்ல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரோடு அப்படின்றது ரொம்ப ப்ராப்பரா இல்ல. அது ஒண்ணுதான். இது வந்து ரொம்ப இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதி ஆக்சுவலி. ஏன்னா விவசாயங்கள் எக்கச்சக்கமா பண்றாங்க. சுத்தி பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மலையோட அடிவாரத்துல தான் இந்த கடையம் அப்படின்ற பகுதியே அமைஞ்சிட்டு இருக்கு. சோ நம்ம அப்படியே தெப்பக்குளத்தை பார்த்துட்டு அடுத்து கோயிலுக்குள்ள போறதுக்காக முன்ன வந்துட்டோம். ஆக்சுவலி ரோடு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப டேமேஜா தான் இருந்தது. இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் அப்படின்றது ரீசன்ட் டைம்ல தான் நடத்தியிருக்காங்க. இந்த கோயில் வந்து வயல்வெளிகளுக்கு நடுவுல தான் அமைஞ்சிட்டு இருக்கு, ரோட்டோரமா. இந்த கோயில 2 பேர் சொல்லி அழைக்கிறாங்க. ஒண்ணு வில்வநாதர் டெம்பிள், சிவனை வந்து வில்வநாதரா சொல்றாங்க. பார்வதிய பாத்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமா நித்திய கல்யாணி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு பெரிய வரலாறுகள் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலி. சோ கோயில்ல முன்னாடி வந்துட்டோம். வாங்க கோயில உள்ள கொஞ்சம் சுத்தி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளீனா, நீட்டா, வெல் மெயின்டைன்டா இருந்தது. நம்ம சொல்லியிருந்தோம் கோயிலோட கும்பாபிஷேகம் அப்படின்றது ரீசெண்ட் டைம்ல தான் பண்ணியிருந்தாங்க. சோ அதனாலே கோயில் வந்து இன்னும் ஒரு அளவுக்கு நீட்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நிஜமா எல்லாமே நல்லா இருந்தது. இந்த இடத்துல எதுக்கு சிவனை வந்து வில்வநாதர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. சிவன் வந்து ஒரு டைம்ல வந்து ஒரு வில்வ பழத்தை வந்து பிரம்மா கிட்ட கொடுக்குறாரு. பிரம்மா வந்து அந்த பழத்துல உள்ள விதையை வந்து 3 இடத்துல போட்டிருக்காரு. அதுல 3வது இடமா இந்த இடத்துல போட்டிருக்காரு. அதனால்தான் இந்த இடத்த வந்து வில்வநாதர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கதை வந்து இந்த நித்திய கல்யாணி அம்மன் இந்த கோயிலை எதனால சொல்றாங்க அப்படின்னா அந்த அம்மன் வந்து நம்ம பத்ரகாளி அப்படின்றது பார்வதியோட இன்னொரு அவதாரம் தான். இந்த ஊர் அப்படின்றது கடையம் அப்படின்ற இந்த ஊர் அப்படின்றது வேற ஒரு இடத்துல அங்க ஒரு பத்ரகாளி அம்மன் கோயில் இருந்திருக்கு. அந்த இடத்துலதான் அமைஞ்சிட்டு இருந்திருக்கு ஆக்சுவலி. ஆனா அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. அந்த கோயில்ல பத்ரகாளி அம்மன் கோயில்ல பூஜை 7 நாட்கள் வந்து தொடர்ந்து பூஜை பண்றவங்க இறந்து போயிருக்காங்க. சோ 7வது நாள் வந்து அம்மன்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ வந்து அம்மன் சொல்றாங்க இந்த இடம் வந்து நல்ல இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கேடயத்தை கலத்தி அங்க இருந்து வீசி எறிஞ்சிருக்காங்க. அந்த கேடயம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து விழுந்திருக்கு. சோ அந்த ஒட்டுமொத்த ஊருமே வந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்களாமா. சோ ஷிஃப்ட் ஆகி இந்த இடத்துல அவங்க வந்து வசிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி வழிபட்டு இருக்காங்க அம்மனை. சோ அதனால்தான் இந்த இடத்த கேடயம் அப்படின்றது வருங்காலத்துல அது கடையம் அப்படின்ற பேர்ல அழைக்கப்பட்டிருக்கு. சோ இதுதான் இந்த கோயிலோட வரலாறு. 2 முக்கியமான வரலாறுகள். வாங்க இன்னும் வந்து கோயில்ல சுத்தி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமா சூப்பரா இருந்தது கோயிலு.
முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த கோயிலை சுத்தி வர்றதுக்கு அந்த பாதை அப்படின்றது நிஜமா சூப்பரா போட்டிருந்தாங்க. நீங்க இப்ப பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த ரெனோவேஷன்ல இதுவும் வந்து ப்ராப்பரா பண்ணீங்க. நிறைய கோயில்கள்ல இந்த அவுட் சைடு பார்த்தோன்னா நிறைய இந்த வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம அவ்வளவு அழகா இருந்தது. எல்லாரும் சுத்தி வாருங்க ஒரு டைமாவது. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க வந்து சிவன் வந்து வில்வநாதராகவும் பார்வதி நித்திய கல்யாணியாகவும் அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ். உங்களுக்கு படிப்புலயோ இல்லது நீங்க சோகமா இருக்கீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு ஒரு டைமா வந்துட்டு போங்க, நல்லதே நடக்கும். இன்னொரு முக்கியமானது, இந்த கோயில் வந்து அந்த விவசாய நிலங்கள் வயல்வெளிகளுக்கு நடுவுல இருக்கிறதுனால மலைகள் சுத்தி இது வந்து ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதியா இருக்கும். உங்களுக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கும். எனக்கு வந்து நிஜமா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. அதுவும் நம்ம வந்து ரைட் டைம் அந்த ஈவினிங் டைம் வந்ததுனால நெக்ஸ்ட் லெவலா இருந்தது. சோ சூப்பரான ஒரு ஈவினிங்க நம்ம இங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம வில்வநாதரோடையும் நித்யா கல்யாணியோட அவங்கள அருள் பெற்றுட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பணும். அடுத்த ஒரு முக்கியமான பிளேஸுக்கு தான் அடுத்தது நம்ம பயணிக்க போறோம். அடுத்தது லாஸ்ட் வீடியோ தான் தென்காசியோட. சோ நீங்க இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்து அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ அடுத்த டைம் போறவங்களுக்கு அது ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. சோ தென்காசியில ஒரு முக்கியமான பிளேஸ் தான் இது, நித்திய கல்யாணி அம்மன் டெம்பிள். நம்ம பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம இங்க இருந்து அடுத்த இடத்துக்கு நம்ம அடுத்து கிளம்பிட்டோம். தேங்க்யூ. முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, கடையத்துல இருந்து சரியா அந்த கோயிலுக்கு 2.5 கிலோமீட்டர் தொலைவிலையும், இது தென்காசியில இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலையும், நம்ம தோரணமலை அங்க இருந்து பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிட்டு இருக்கு. சோ ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல தான் இருக்கு. வாங்க எல்லாரும் வந்து பாருங்க, ரொம்ப மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. சோ வந்ததுல நமக்கு ஒரு சந்தோஷம். அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.